கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் பார்க்கலாம். சீடர்களில் 2 பேர் எம்மாவு என்ற கிராமத்துக்கு கிளம்புறாங்க. அது வரைக்கும் ஒன்றாக இருந்தாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 சீடர்கள் எம்மாவு ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப துக்கமுகமாக கவலைப்பட்டு இயேசுவை பற்றி பேசிகிட்டே போகிறாங்க. அந்த டைமு இயேசு வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறாரு. அப்போ தான் உயிரோடு எழுந்திருக்காரு, உயிர் தெழுந்திருக்காரு. அந்த நாள் தான், அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அது இயேசு தான் நின்று. ஏன்னா இயேசு வந்து இவங்க கண்களை மறைச்சிட்டார். யாருன்னு இவங்களால் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க கண்ணை மறைச்சிட்டார். ஏன்னா இவங்க கூட பேச வேண்டியதாக இருந்துச்சு. இவங்க கூட நிறைய பேச வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ஏசு கேட்டார், ஏன் துக்கமுகமாக, ஏன் மூஞ்ச தொங்க போட்டுட்டு நடக்கிறீங்க? எதுக்கு துக்கமாகவே இருந்துட்டு பேசுகிறீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் உங்களுக்கு நியூஸ்லாம் நீங்கள் படிக்க மாட்டிங்களா? நியூஸ் தெரியாதா? நீங்கள் என்ன ஃபாரினரா? எருசலேம் நியூஸ்லாம் நீங்கள் கேட்குறது இல்லையா? இயேசுவை 3 நாள் ஆயிடுச்சு சாவடிச்சு. இதில் வேற அவர் உடம்பு வேற காணாமல் போச்சு. அவர் பாடி எங்கே போச்சுன்னு தெரியல. இவ்வளோ நடக்குதே, எந்த நியூஸ் கூட நீங்கள் உங்களுக்கு காதில் உழலையா அப்படின்னு 2 சீடர்களும் கேட்டாங்க. அவர் எப்போ ஏற்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? செய்கையிலையும் சூப்பர், வார்த்தையிலையும் சூப்பர். அவர் அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி. அவரை போய் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பாடி வேற காணாமல் போச்சு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வேற சில பெண்கள், நாங்கள் தேவதூதர்களை பார்த்தோம், ஏசு உயிரோடு எழுந்துட்டார்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு ஏசுக்கிட்ட இதை சொன்னாங்க. உடனே ஏசு என்ன தெரியுமா சொன்னாங்க? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து நம்ப மாட்டிங்களா அப்படின்னு வேத வசனங்களை எடுத்து அவங்களுக்கு மோசே என்ற தீர்க்கதரிசி முதல் மற்ற எத்தனை தீர்க்கதரிசி என்னென்ன பேசுகிறாங்க இயேசுவை பற்றி அதெல்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அது வந்து மண்டையில் ஏறிடுச்சு. அந்த எருசலேம்லேருந்து 7-8 மைல் தூரம் வரைக்கும் இவர் வந்து அத்தனை வேத பகுதிகளையும் இவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே நடந்தார். அந்த டைமு எம்மாவு கிராமம் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். இவங்க 2 பேருக்கும் எங்கேயோ வேறு ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவர் போல் அவர் கிளம்பி போயிட்டே இருந்தார். நீங்கள் போகாதீங்க, சாயங்காலம் ஆயிடுச்சுல்ல, எங்களோடையே தங்குங்களேன் அப்படின்னு இயேசுவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு சாப்பாடெலாம் போட்டு இவங்களும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. உடனே இயேசு வந்து அந்த அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. உடனே கண்கள் திறந்து விட்டார். யாருன்னு என்ன, நான் யாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. ஏசுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் கண்களை அவர் வந்து இவங்களுக்கு மறைவாக அவர் மறைஞ்சிட்டார். உடனே அவங்க அந்த கிராமத்தில் தங்கணும்னு வந்தவங்க எம்மாவுலேருந்து டக்குன்னு அப்பமே கிளம்பிடுறாங்க சாயங்காலம். உடனே எருசலேமை நோக்கி ஓடுறாங்க. ஏசு உயிரோடு இருக்கிறத போய் சொல்லணும். நிறைய வேதவசனங்கள் சொன்னாரே, நம்ம இருதயம் தீ தீ அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சே, அப்போ கூட ஏசுன்னு நம்மளுக்கு தெரியலையே. அவர் பேசினா அப்படி தானே இருக்கும். இருதயம் அப்படியே எரியுமே, கொழுந்து விட்டு எரியுமே. ஏசுவாச்சே, அது கூட நம்ம மண்டையில் ஏறலையேன்னு சொல்லிட்டு எருசலேமை போய் சொல்கிறாங்க 11 சீடர்கள்கிட்டையும். ஏசு உயிரோடு இருக்கார், நாங்கள் பார்த்தோம், எங்களோடையே நடந்து வந்துட்டார், அவ்வளோ தூரம் நடந்து வந்தார், எங்களோடு சாப்பிட்டார் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. உடனே சீமோனும் இயேசுவை அவனும் வந்து இயேசுவை பார்த்ததாக அவனும் சொன்னான். உடனே இயேசு அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதுக்காக பயப்படுறீங்க, கலங்காதீங்க. உடனே அவங்களுக்கு என்னென்னா, ஒரு ஆவி வந்திருக்குது அப்படின்னு பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இருதயத்தில் எக்கச்சக்க சந்தேகம். உடனே ஏசு என்ன பண்ணார், கையை காலை காமிச்சார். பாருங்க, எனக்கு சதை இருக்குது, எலும்பு இருக்குது, ஒரு ஆவிக்கு இருக்குமா, இருக்காதுல்ல. உடனே சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ கூட நம்ப முடியல, அவங்களெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. உடனே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டு பொரிச்ச மீனும் தேன் கூட்டு துணிக்கை தேனும் வாங்கி
சாப்பிட்றாரு, இவங்க முன்னாடி சாப்பிட்றாரு. அப்புறம் உயிரோடு இருக்கிறேன்னு காண்பிக்கணும்ல, ப்ரூஃப் பண்ணுறாரு. அவங்களுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேம்லேருந்து எல்லா நாட்டுக்கும் போய் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லணும், நீங்கள் சாட்சியாக இருக்கணும். நான் என்ன பார்த்தது, நான் உயிரோடு எழுந்தது எல்லாத்தையுமே அத்தனையும் சொல்லணும். நான் சிலுவையில் செத்தது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எருசலேம் விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீங்க. இந்த பலன் உங்களுக்கு பத்தாது, உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும். அதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அது வரைக்கும் காத்துட்ருங்க. எருசலேம் விட்டு எங்கேயும் போகாதீங்க, வாங்க இப்போ பெத்தானியாவுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பெத்தானியாவுக்கு போய் இவங்க எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார் தேவன், இயேசு ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவ்வளோதான், பிதா எடுத்துக்கிறாரு இயேசுவை. இவங்களோட ஒரு 40 நாள் விட்டார். அப்படி தான் லூக்கா எழுதி வச்சுருக்காங்க. 40 நாள் அப்போஸ்தலரில் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க எருசலேமுக்கு திரும்பி போகிறாங்க. அவங்க தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணாங்க.